Hello friends, welcome to Spice Up. இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம மார்க்கெட்டில் இருந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வஞ்சரம் ஃபிஷ் ஸ்லைசஸ் வந்துட்டு கட் பண்ணி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து க்ளீனாக நம்ம வாஷ் பண்ணி இப்போ எடுத்து வச்சுருக்கோங்க பிளேட்டில். இதில் வந்துட்டு நம்ம எந்த ஒரு பேக்கெட் அவுட் சைட் பேக்கெட் இன்க்ரீடியன்ஸ் எதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே வந்து எப்படி ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். மாதிரி ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஃபஸ்ட்டு விட்டுக்கலாம். ஆயில் எதுக்காக விடுறோம் அப்படின்னா, நம்ம ட்ரையான பவுடர் இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம 4 ஸ்லைசஸ் தான் போடுறோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். அது வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டால் தான் நம்மளுக்கு அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கூட வந்துட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள் வந்து சேர்த்தியாச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். இதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக ஜீரக பவுடர் இருக்குது. இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ கொஞ்சமாக வந்துட்டு பெப்பர் பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது நம்ம கலருக்காக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கர்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். தயிர் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா வந்து அந்த ஃபிஷ்ஷில் வந்து நல்ல ஒரு கோட்டிங் கிடைக்கும், அதே சமயம் சாஃப்டாகவும் வேகும். அதுக்காக கர்ட் சேர்த்திருக்கேன். கடைசியாக வந்துட்டு கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒரு பேஸ்ட் மாதிரி. இப்போ இந்த பேஸ்ட்டில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ் பீஸில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா வந்து தடவி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா வந்து ஊறணும். எல்லா பக்கமும் படுற மாதிரி நீங்கள் இந்த மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான மசாலா கோட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி மசாலா வந்துட்டு எல்லா ஃபிஷ் பீசஸ்லேயும் வந்து போட்டு மேரினேட் பண்ணிடுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 1 ஹவர் வந்து இது நல்லா ஊறட்டும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ டவா ஃப்ரை, ஷாலோ ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம். ஃபுல் ஆயில் போட்டு பண்ணல. இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லில் ஃபிஷ் ஸ்லைஸ் வந்து மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ஃபிஷ் பீசஸ்லாம் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரைலேயே வந்து இது நல்லா சூப்பராக வெந்துடும். ரொம்ப டேஸ்டியான சூப்பரான வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற பீசஸையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்கிற ரெசிபி இது. இதே மசாலா தான் எல்லா ஃபிஷ் ஃப்ரைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.